இன்னைக்கு எல்லோருமே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கனால நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். அல்காரிதம் வந்து மக்கள் அடிக்ட் பண்ணுது. அதனால ஒரு தலைமுறை ஜோம்பிக்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தலைமுறை ஜோம்பியை உருவாக்குறோம். சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நாம் கன்சியூம் பண்ணுற எல்லாமே, அதாவது 99% கெட்ட விஷயங்களாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 1% தான் இந்த நல்ல விஷயங்கள் அதிகமாக பகிரப்படுது. அது சில பேரால் தான் பார்க்கப்படுது. பெரும்பாலான ஆட்கள் கெட்ட விஷயத்தை பார்க்கறதுக்காக தான் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்திட்டு வரோம். அதுலேயும் இந்த சோஷியல் மீடியா அதை தாண்டி இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே ஜாம்பிகளை உருவாக்கியிருக்குன்னு நவீன அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் முதல்ல எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு வைன் ஆப் மூலமாக, அதாவது iOSக்குன்னு ஸ்பெஷலாக வைன் ஆப்பில் இவங்க இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து மியூசிக்கலி, டிக்டாக், டப் ஸ்மாஷ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதுக்கடுத்து கடைசியாக வந்தது தான் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ். இது எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அட்டென்ஷன் ஸ்பேனை குறைக்கிற வேலையை இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட் பார்க்குதுன்னு இந்த அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. 56 நபர்களை 23 வயதுலேருந்து ஒரு 30 இதுக்குட்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட்டை ப்ளே பண்ணி விட்டுட்டு அதை பார்க்கக்கூடிய இந்த 56 பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஆய்வு பண்ணுறாங்க. அதில் இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் வீடியோவை இவங்க பார்க்க ஆரம்பித்ததுமே மூளை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிக்குதான். அதாவது இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டில் இருக்கிற விஷயத்தை மட்டும் அது கிரகிச்சிக்க தன்னைத்தானே அது என்ன பண்ணுதான், முயற்சிக்கு தான், தன்னைத்தானே அது மாற்றி அமைச்சுக்கு தான். அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைவாகிடும். அதாவது ஒரு மணி நேரம் டாக்குமெண்ட்ரி இருக்குதுன்னா அதில் நாம் பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயத்தை இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட் மூலமாக கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் இதனால் ஏற்படும். இதனால் என்ன ஆகும்னா, ஒரு முழு தகவலை நம்மால் தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு மென்டல் கெப்பாசிட்டி இல்லாத மனித கூட்டத்தை இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் உருவாக்குதுன்னு இந்த ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. அதையும் தாண்டி இதை ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட் பார்க்குற எல்லாருமே பொறுமை இல்லாத மக்களாக மாறி வருகிறார்கள். அதாவது எந்த விஷயம் நடந்தாலும் அது உடனுக்குடனே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ப்ளஸ் இன்ஸ்டன்ட் ஆர்காசம் அடையணும்னு இவங்களுக்குள்ளேயே அந்த மூளை என்ன பண்ணுதான், மாற்றி வடிவமைக்கிற வேலையை பார்க்குதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பீரியட், நம்ம கிளாஸ் பீரியட், நம்ம எல்லாருமே ஸ்கூல் தாண்டி தான் வந்திருப்போம். கிளாஸ் பீரியடில் ஒரு ½ அன் ஹவர் நம்மளால் உட்காந்து கவனிக்க முடியாத விஷயத்தை இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டில் நம்மளால் கவனிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை இது என்ன பண்ணுதான், உள்ளே உருவாக்குதான். இதனால் இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் மூலமாக நாம் உண்மையாகவே தகவல்களை தெரிஞ்சுக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதான். ஏன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிக்க அது உதவுறதே இல்லைன்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது. இதன் மூலமாக அட்டென்ஷன் ஸ்பேன் போகுது. அதாவது ஒரு மணி நேரம் கிளாஸ் நடத்துனாங்கன்னா அதை நாம் உட்காந்து கவனிக்கணுன்ற எண்ணம் இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் மூலமாக போகுது. ஏன்னா இது 30 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 1 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் தானே. இதனால் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு மேலே இவங்களால் உட்காந்து இதை பார்க்குறவங்க, இதை கன்சியூம் பண்ணுறவங்களால இதுக்கு மேலே உட்காந்து அதை பார்க்கக்கூடிய எண்ணம் உண்டாவதில்லை. இதிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து ஸ்க்ரால் பண்ணிடுறாங்க, அடுத்து ஸ்க்ரால் பண்ணுறாங்க. ஸோ இந்த அடிக்கடி இந்த 30 செகண்டுக்கோ இல்லை 1 மினிட்ஸ்க்கோ இவங்க ஸ்க்ரால் பண்ணி என்ன ஆகுறாங்கன்னா அந்த வீடியோ ஃபார்மேட்டுக்கே என்ன ஆகுறாங்கன்னா அடிக்ட் ஆகுறாங்களாம். இதனால் அட்டென்ஷன் ஸ்பேன் போகுது. அதையும் தாண்டி கிரிட்டிக்கல் திங்கிங் என்ற ஒரு விஷயமே இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுற மக்களுக்கு குறைந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் அது இல்லாமலே போகுது ஒரு கட்டத்தில்ன்றதையும் அறிவியல் ஆய்வுகள் தெளிவாக சொல்லுறதுனால யோசிச்சு பாருங்கள். கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கிறதால தான் அவன் மனுஷன். கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லைன்னா அது ஜாம்பி கூட்டம். மூளை இல்லாத ஒரு கூட்டத்தை இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் உருவாக்கிட்டு வருது. அதுக்கு சிறந்த உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஃப்பை தாண்டி இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் என்ன ஆகிட்டு வருது, அதே நவீன ஆபாச மாடல்களை உருவாக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிட்டு வருது. இதை கன்சியூம் பண்ணுறவனுங்களாம் என்ன ஆகுறானுங்க, அதில் பார்க்குறத அப்படியே பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. ஸோ ஒரு 23 வயசுலேருந்து 30 வயசுக்கு இருக்கவங்களுக்கே இந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்குதுன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை இது உருவாக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு
கேனத்தனமான ஆபாசமான விஷயங்களை செய்யக்கூடிய இன்னும் ஏகப்பட்ட ஜென்மங்கள், அதை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆண்கள், அதை கன்சியூம் பண்ணக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி இருக்க தான் செய்யறாங்க. இதை பார்க்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம் தோன்றும்னு யோசிச்சு பாருங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அதை செய்யணுன்றது தோணும். அதை செய்யணும்னு தோணும் போது தப்பான வழியில் இவங்க போகிறாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி வீடியோவில் பார்க்குறது நம்முடைய மனசில் பதிஞ்சிரும். ஆனால் இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த நேரத்துக்கு அதில் என்ன வருதோ அதை மட்டுமே நம்மளை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மூளையை அது தயார்படுத்துதே தவிர உண்மையான ஆதாரங்களையும் உண்மையான விளக்கங்களையும் அது சம்பந்தமாக கொடுத்தா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையை இது உருவாக்கலையாம். அதையும் தாண்டி நீ எது சொல்கிறதா இருந்தாலும் ஒரு 30 செகண்டில் சொல்லு, ஒரு நிமிஷத்தில் சொல்லு, வளன்னு பேசாத, நீ ரொம்ப லென்த்தாக பேசுகிற, எங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னாதான் புரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இவங்களுக்குள்ள உருவாக்குது. அப்படி உருவாக்கும் போது எல்லா விஷயத்தையுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக கன்சியூம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஒரு வீடியோ மட்டும் இல்லை, ரியல் லைஃப்பில் இவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் சீக்கிரமாக நடக்கணும், இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும், அதனுடைய ரிசல்ட் உடனே தெரிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருக்காங்க. இப்படி உண்மையாகவே மனித வாழ்க்கையில் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரி எண்ணத்தை இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் உருவாக்குது. இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை பார்க்குறவங்க இதை உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கண்டினியூஸ் ஸ்க்ராலிங்க்கு என்ன ஆகுறாங்கன்னா அடிக்ட் ஆகிடுறாங்க. இதனால் சிந்திக்கும் திறன் போயிடுது. இந்த சிந்திக்கும் திறன் போன ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய, அதாவது இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இவங்களால பாதிப்பு உண்டாகுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதே மாதிரி இப்போ குழந்தைங்க கையில் நாம் மொபைலை கொடுத்துட்றோம் இல்லையா, இந்த மொபைலை வச்சுட்டு இருக்க குழந்தைங்களுடைய வொக்காபுலரி க்ரோத்துமே இந்த ஸ்க்ரீன் டைமால் பாதிப்புக்குள்ளாகுமா. அதையும் தாண்டி இந்த குழந்தையுடைய வொக்காபுலரி ஸ்கில் எதை பொறுத்து இருக்குன்னா, பெத்த அம்மா அப்பாவுடைய இந்த மொபைல் யூசேஜ், அவங்களுடைய ஸ்க்ரீன் டைம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அவங்க எப்படி இதையெல்லாம் கன்சியூம் பண்ணுறாங்க, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த குழந்தையையும் பாதிக்கும்ன்றதையும் இவங்க ஆய்வில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ கான்டென்ட்ஸ் என்ன பண்ணுது, மூளை இல்லாத ஜாம்பிகளை உருவாக்குது. இதுக்கு சிறந்த உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே ஒரு வீடியோ போடுறோன்னா அதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட்ஸில் நீங்கள் போடுங்க ப்ரோ, ஷார்ட்ஸில் போட்டால் ரீச் ஆகும். கிடையாது, அப்படி கிடையாது. இந்த ஃபார்மேட்டை இவங்க கொண்டு வரதுக்கு காரணமே ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னு மக்கள் கொஞ்சமும் சிந்திக்கக்கூடாது. சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டா இங்கே எது நடந்தாலும் அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய கூட்டமாக அந்த கூட்டம் மாறிடும். அப்படி அந்த கூட்டம் மாறிடுச்சுன்னா எவன் உண்மையை எடுத்து பேசுகிறானோ அவனை இந்த கூட்டத்தின் மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா விரோதி மாதிரி காட்டிடுவாங்க. அப்படி விரோதி மாதிரி காட்டும் போது இந்த கூட்டம் என்ன பண்ணுன்னா, இந்த ஜாம்பி கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டம் உண்மையை பேசுகிறவனை என்ன பண்ணுன்னா டார்கெட் பண்ணி அவனை எதிர்க்கிற வேலையை பார்க்கும். இதனால் என்ன ஆகும், உண்மையை பேசக்கூடிய ஆட்கள் முன்னிலையில் வருவதை தவிர்த்துடுவாங்க. ஸோ இவங்களுடைய ஐடியா வெற்றிகரமாக இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் மூலமாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா இது சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இப்போ நிறைய பேருக்கு பொறுமையே இல்லை, சுத்தமாக பொறுமை கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமை கிடையாது. எடுத்ததும் ரிசல்ட் நமக்கு வேணுன்ற ஒரு எண்ணம் இப்போ நல்லா வளர்ந்துருக்க ஆட்கள்கிட்டயே உருவாகியிருக்குன்னா, சின்ன பசங்க கிட்ட இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை அதிகமாக பார்க்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு இது பாதிப்பை உண்டாக்கியிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இது சாதாரணமான விஷயமா நாம் கடந்து போயிடலாம். இது குடி மாதிரியும் ட்ரக்ஸ் மாதிரியும் சாதாரண விஷயம் தான், இதுலேருந்து நாம் வெளியே வந்துடலான்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இது அதை விட ரொம்ப மோசமானது. ஏன்னா இது நம்ம உடலுக்கு வேறு மாதிரியான போதையை தருது. இது நமக்கு போதையை தான் தருதுன்னே தெரியாத அளவுக்கு நாம் எல்லாருமே என்ன ஆகுறோம்னா இதுக்கு அடிக்ட் ஆகிறோம். இந்த அடிக்ஷனை பற்றி பேசக்கூடிய ஆட்கள் இங்கே கிடையவே கிடையாது. அதனால் இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம்னோ நமக்கு தெரியவே இல்லை. குடித்தாதான் ஆபத்து, கஞ்சா அடித்தாதான் ஆபத்து, போதை மருந்து ஏற்றிக்கிட்டாதான் ஆபத்துன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஆபத்தை விட மிக கொடூரமான ஆபத்து இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட் அண்ட் அடிக்டிவ் ஸ்க்ரோலிங். இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. குறிப்பாக முக்கால்வாசி பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் ஆப்ஸில் வீடியோ போடுறது தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தினசரி என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் வாங்க,
என்னுடைய வீட்டில் இதுதான் நடக்குது, ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான், ஒரு நாள் என்னுடைய ஆஃபீஸில் இதுதான் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க, ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன் பாருங்கள், ஒரு நாள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் என்னென்னலாம் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு நாள் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட என்னெல்லாம் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள், ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள், ஒரு நாள் என்னுடைய வருமானம் எவ்வளோன்னு பாருங்கள். இது மாதிரி ஒருத்தர் விதவிதமாக ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு இந்த ஆல்கிரிதம் செயல்படுற அளவுக்கு இங்கே மாற்றியே விட்டுருக்காங்க. இதனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு சோஷியல் மீடியா மற்றும் இந்த ஆப்ஸ் இல்லைன்னா இவங்களுடைய வாழ்க்கையே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை இதை சார்ந்தே இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. இவங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையுமே இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் மூலமாக இவங்களே உருவாக்கிக்கிறாங்கன்னு இந்த அறிவியல் முடிவுகள் சொல்லுது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏற்கனவே நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது, இல்லாத பிரச்சனையை இவங்களே இந்த வீடியோ பார்த்து இவங்களுக்குள்ளேயே புகுத்திக்கிறாங்கன்னா நாம் எவ்வளவு தான் டெக்னாலஜிக்கலி டெவலப் ஆனாலும் பண்டைய கால மக்கள் மாதிரி வாழ தெரிஞ்ச அறிவாளிகள் கிடையாது. நாம் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஆகி வாழ தெரியாத கோமாளிகளாக தான் இருக்கிறோம். அதுதான் 100% உண்மைன்றதை இந்த அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. ஏன்னா நமக்கு பொறுமையே இல்லாத ஜனங்கா நாம் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் வாழாமலே போயிடலாம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இப்போ நான் சொன்ன இந்த கான்டென்ட்டோட சேர்த்து இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா கெட் ரெடி வித் மீ. இந்த GRWM கான்டென்ட்டை பார்த்து, அதாவது இதுக்குன்னே ஒரு தனி ஆல்கிரிதம் இருக்குது, இதுக்குன்னே வேலை செய்யக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இதுக்குன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்களும் இதை பண்ணுறோன்னு பல பெண்கள் இறங்குறாங்க. அதே மாதிரி தான் ஆண்கள் வெறுப்பு, பெண்ணியம் பேசுகிறேன், பெண்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு அது ஒரு விதமான ஆல்கிரிதம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆபாசத்துக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் தனியாக ஆல்கிரிதம் செயல்படும். இதை நீங்கள் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா இந்த ஆபாசத்தை மட்டும் கன்சியூம் பண்ணக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க என்ன ஆகுறாங்க, அதை இவங்க பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க ரியாலிட்டியில். இதனால் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குற்றங்கள் அதிகரிக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்கக்கிட்டேயே மொபைல்லாம் சாதாரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி மாறும், அவங்களுடைய மூளை எதுக்கு அடாப்ட் ஆகுன்றதை யோசிச்சு பாருங்கள். இது சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கொடூரமான விஷயம். கம்யூனிகேஷன் சைக்காலஜி இது சம்பந்தமாக ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 424 மாணவர்கள் முன்னிலையில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அது என்னென்னா 10 நிமிஷ வீடியோ. அந்த வீடியோ ஒரு ட்ராவல் வீடியோ. அந்த 10 நிமிஷ வீடியோவை பார்த்த மாணவர்களுக்கும் அந்த 10 நிமிஷ வீடியோவில் சின்னதாக கிளிப்ஸ் கட் பண்ணி அதுலேருந்து ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டாக காண்பித்த மாணவர்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆய்வு பண்ணுறாங்க. அதில் இந்த 10 நிமிஷ வீடியோவை ஃபுல்லாக பார்த்த மாணவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவங்களால தெளிவாக பதில் சொல்ல முடிஞ்சுது, அவங்களால நல்லா சிந்திக்க முடிஞ்சுதுன்றதை அவங்க சொல்கிறாங்க. அதே அந்த 10 நிமிஷம் வீடியோவில் சின்ன ஷார்ட் ஃபார்மட்டாக கிளிப் பண்ணி அதை காட்டிய மாணவர்களுக்கு அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்களால எதுவுமே பதில் சொல்ல முடியலையாம். சரி, அன்னைக்கு தான் பதில் சொல்ல முடியல, அதுக்கு அடுத்த நாளாவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் சுத்தமாக அவங்களுடைய மூளையின் செயல்பாடே அந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டில் இருக்கிறத கூட ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு ரெடியாக இல்லைன்றத அந்த ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இதிலிருந்து தெளிவாக தெரிய வர்றது என்னன்னா, ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் மூலமாக நம்மால எதையுமே தெளிவாக விளக்கமாக கற்றுக்கவே முடியாதுன்றத இந்த ஆய்வு கிளியராக நமக்கு வெளிப்படுத்துது. அதுலேயும் இந்த லாங் ஃபார்மேட்டில் நாம் உட்காந்து பார்க்கும்போது நம்மளுடைய கவனமும் என்ன ஆகுதுன்னா அந்த வீடியோவை பார்க்கும்போது அதிகமாகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனால் ஷார்ட் ஃபார்மேட் கான்டென்ட்டை பார்க்கும்போது நம்முடைய கவனம் என்பது இன்ஸ்டண்ட்டாக அதை பார்த்துட்டு அந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஒரு ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை பார்க்கணுன்ற எண்ணத்தில் தான் இருக்கே தவிர ஒரு வீடியோவில் என்ன இருக்குது, அந்த கான்டென்ட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு அதை ஏற்றுக்கக்கூடிய அறிவும், அதை நாம் க்ராஸ் வெரிஃபை பண்ணக்கூடிய அறிவும், அதில் இருக்கிறது உண்மையாக இல்லையான்னு தேடக்கூடிய அறிவும், கிரிட்டிக்கல் திங்கிங்கும் சுத்தமாக நமக்கு ஏற்படுறது இல்லைன்றத தெளிவாக அறிவியல் சொல்லுது. இந்த அறிவியல் ஆய்வுகள் எப்போவுமே 90% மனிதர்களுக்கு எதிராக தான் செயல்படும். ஆனால் இந்த 10% மட்டும்தான் அப்பப்போ
ஆச்சரியமாக நமக்கு சாதகமாக இந்த மனிதர்களுக்கு எதெல்லாம் ஆபத்தானது தீங்கானதுன்னு எடுத்து சொல்லவே இது மாதிரியான ஆய்வுகள் வெளியிடப்படும். அதில் இந்த ஆய்வு ரொம்ப நல்ல ஆய்வு, ரொம்ப முக்கியமான ஆய்வு. ஏன்னா இது குழந்தைகளுக்கும் சரி, குழந்தைய பெற்றவங்களுக்கும் சரி, அவங்க கையில் ஃபோன் கொடுக்குறவங்களுக்கும் சரி, அதிகமாக இந்த ஷார்ட் ஃபார்மேட் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் சரி, இது மிகப்பெரிய எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை சாதாரணமாக கடந்து போகிறோம். ஒரு மாணவர்கள் 424 மாணவர்கள் முன்னிலையில் நடத்தின இந்த ஆய்வுக்கே இப்பேற்பட்ட ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா மாணவர்களாக இருக்கும்போது, யங் ஏஜாக இருக்கும்போதே அட்டென்ஷன் ஸ்பேன் நமக்கு குறையுதுன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டால் நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்கும் போயிடுது. நம்முடைய மூளையில் எதை உள்வாங்கணும், எதை நாம் அலசி ஆராயணும், எதை எப்படி நாம் அணுகணுன்ற அந்த செயல்திறனும் குறைஞ்சி போயிடுன்றது தெளிவாக தெரியுது. நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்ம மூளை இல்லாத அளவுக்கு இந்த ஷார்ட் ஃபார்மேட் கான்டென்ட்ஸ் நம்மளையே மாற்றி அமைக்குது. இந்த ஷார்ட் ஃபார்மேட் கான்டென்ட் என்பது மனிதர்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனையும் ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்றதை அவங்க கண்டுக்கவே கூடாதுன்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கருவி. அந்த ஆபத்தான கருவியை நாம் நல்லதுக்கு பயன்படுத்துவோம். தயவு செய்து அதில் அடிக்ட் ஆகாமல் இருப்போம். அதுலேயும் குழந்தைகள் கிட்டையும் மாணவர்கள் கிட்டையும் இதை தள்ளியே வைக்கணும். அப்போ தான் ஒரு காக்னிட்டிவ் திங்கிங் ப்ளஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் நல்லா செயல்படக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும். இதிலிருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் ப்ரோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள். ஒரே ஒரு நாள் இந்த சோஷியல் மீடியாவை தள்ளி வச்சாலே நம்முடைய மூளையின் செயல்பாடு 50% அது என்ன ஆகுதான், எப்படி டேமேஜ் ஆச்சோ அதிலிருந்து மீண்டு எழுதான். அதையும் ஆய்வுகள் சொல்லுது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நாம் சோஷியல் மீடியாவை எதுக்கு பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கால அட்டவணையை நமக்குள்ளே வச்சுக்கிட்டா அதன் மூலமாக நாம் தெளிவாக என்ன ஆகலாம்னா இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம். இது குடி மாதிரியோ சிகரெட் மாதிரியோ ட்ரக்ஸ் மாதிரியோ கிடையாது. இது அதை விட ரொம்ப மோசமானது. ஏன்னா ஃபோனில் நாம் உட்காந்துட்டோன்னா ஸ்க்ரோல் பண்ண பாட்டு நம்ம கை போயிட்டே இருக்கும். அதனால் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. இதனால் நாம் கற்றுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு நமக்கு புரியாது. இதனால் நாம் கற்றுக்கிட்ட விஷயம் எதுன்னு அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் தென் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா ஒன்றுமே கற்றுக்கலையே, ஏன் நாம் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தோன்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு தோணும். ஆனால் அந்த எண்ணத்தையுமே தோண விடாமல் பண்ணுறது தான் இந்த அடிக்டிவ் ஸ்க்ராலிங் ப்ளஸ் ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட்டுடைய மெயின் மேட்ரே. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதிலேருந்து வெளியே வரணும்னா ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கள். எது எது தேவையோ அது மட்டுமே நீங்கள் இந்த சோஷியல் மீடியா ஆப்பை ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அடிக்டிவாக இதில் எந்நேரமும் உட்காந்து தேய்ச்சிட்டே இருக்காதீங்க. ஷார்ட் பிரேக் ஃப்ரம் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை மணி நேரம் இதில் ஸ்க்ரால் பண்ணுறீங்க, எத்தனை மணி நேரம் மொபைலுக்கு அடிக்டாக இருந்து அதிலேயே பார்த்துட்ருக்கீங்க, நிறைய விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் இவ்வளவு நேரம் அதில் செலவு பண்ணுறதை கம்மி பண்ண முயற்சி பண்ணுங்கள். எது நமக்கு தேவையோ, எந்த நேரத்தில் அது தேவையோ அந்த நேரத்தில் மட்டுமே பயன்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே என்ன ஆகும்னா மூளைக்குள்ளே அது பதிஞ்சிரும். அப்படி பதியும் போது எந்த அளவுக்கு நாம் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஃபார்மேட்ஸ் இது எல்லாத்துலேருந்தும் நாம் விலகி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இயற்கையோடு ஒன்றிணையும் போது நம்முடைய மூளை நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். அதனால் எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் சோஷியல் மீடியாவையும் இந்த ஸ்க்ரீன்ஸையும் பயன்படுத்துவோம். எப்போ நமக்கு தேவையில்லை, ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ புக்கு படிக்கிற நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. புக் படிங்கன்னு கூட நான் சொல்லவே மாட்டேன். தயவு செய்து ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வந்துட்டு மொபைலை ஒதுக்கி வச்சுட்டு சும்மா வானத்தை பார்க்குறதோ இல்லை வேடிக்கை பார்க்குறதையோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்கும் நல்லது. அதையும் தாண்டி உங்களுடைய மூளைக்கு மிகப்பெரிய வரமாக இருக்கும். இதைத்தான் அறிவியலும் சொல்லுது. அதனால் நாமளும் என்ன பண்ணுவோம், சோஷியல் மீடியா யூசேஜை கம்மி பண்ணுவோம். குழந்தைங்க கிட்ட கொடுக்குறதையும் தவிர்ப்போம். நமக்கே இந்த மாதிரின்னா குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். சின்ன வயசுலேயே இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா மூளை வளர்ச்சி சுத்தமாக இருக்காது. வளர்ந்தவங்களுக்கே இப்போ மூளை வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்குது. மூளை இருந்தும் செயல்படாமல் தான் இருக்குது. தற்குறிகளாக தான் திரிகிறாங்க. அதனால் குழந்தைகளை நாம், சின்ன பசங்களை நாம் இந்த அடிக்ஷன்லேருந்து, இந்த மிகப்பெரிய ஆபத்துலேருந்து இதை கையிலிருந்து பிடுங்கி அவங்கள பாதுகாத்தே ஆகணும். தயவு செய்து உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் இந்த மொபைலை கொடுக்குறத அதை கொடுத்துட்டா அவங்க அமைதியாகிடுறாங்க அப்படின்னு நினச்சி இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மொபைலில் என்ன பண்ணுறாங்க, என்ன பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்க அந்த மொபைலில் எந்த மாதிரியான வீடியோஸை கன்சியூம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்து அதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். அவங்களுக்கு அதன் மூலமாக மூளை நல்ல ஒரு நிலைக்கு, நல்ல ஒரு நிலையில் செயல்படுற அளவுக்கு இருக்கும். இல்லை நான் கொடுத்துட்டு நான் பாட்டு என்னுடைய வேலையை பார்ப்பேன், அதை கொடுத்தா தான் என்னுடைய குழந்தைகள் அமைதியாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா
இது அடிக்ஷனுக்கான அறிகுறி. அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றது கஷ்டம். ஏன்னா அது ஒன்ஸ் உள்ளே போயிட்டாங்கன்னா அது அவங்களுடைய மூளையை அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுன்னா மாற்றி அமைச்சிரும். ஸோ ரியாலிட்டிக்குள்ளே அவங்களுடைய மூளையை அது கொண்டு வராது. இதனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தரலாமா வேணாமா, நாம் இதை பயன்படுத்தலாமா வேணாமான்றதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ மொபைலை தூக்கி போடுவோம், தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவோம். சோஷியல் மீடியா எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்துவோம். அதை விட்டுட்டு எப்போ நமக்கு தேவையில்லையோ அந்த நேரத்தில் இயற்கையோடு ஒன்றிணைவோம். அவ்வளவுதான். Until we meet again.